இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை ரட்சிப்பு. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுது, தப்பி போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். அதாவது இந்த வசனத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கு, தப்பி போன ஒரு மார்க்கத்தினின்று ஒரு பாவியை திருப்புகிறானாக இருந்தால் அவன் அவனுடைய ஆத்மாவை மரணத்திலிருந்து ரட்சிக்கிறான். உண்மையில் தேவன் 99 ஆட்டுக்குட்டிகள் இருந்தாலும் கூட காணாமல் போன ஒரு ஆட்டுக்குட்டிக்காக தேடி வருகிறவராக இருக்கிறார். எங்களிடத்தில் எவ்வளவு பணம் இருந்தாலும் காணாமல் போன ஒரு ரூபாயை நாங்கள் தேடுகிறவர்களாக இருக்கிறோம். அப்படி ஒரு பாவியை நாங்கள் மரணத்தினின்று ரட்சிக்கிறோமாக இருந்தால் அது மிகப்பெரிய விடயமாக இருக்கிறது. ஒரு தவறான வழியில் இருக்கிறதான ஒரு நபர் மனம் திரும்புகிறதை பார்க்கிலும் ஒரு சந்தோஷமான காரியம் எதுவுமே இருக்கிறதில்லை. அதற்கு நாங்கள் காரணமாக இருக்கும் பொழுது அதைவிட பெரிய சந்தோஷம் எதுவுமே இருக்க போறதில்லை. இந்த வசனத்தில் சொல்லது போல யாராயிலும் தவறான பாதையில் போகிறார்களாக இருந்தால் அந்த ஒரு ஆத்மாவை நாங்கள் மனம் திரும்பி ரட்சிக்க பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். ரட்சிப்பு தேவனுடையது, ஆனால் தேவனை பற்றி அறிவிக்கிறது எங்களுடையதாக இருக்கிறது. ஆகையால ஒருவர் எங்கள் கண்ணெதிராக தவறான வழியில் போகிறாராக இருந்தால் அவரை அந்த பழியிலிருந்து மனம் திரும்பி தேவனுடைய வழிக்கு அழைத்து வருகிறது எங்களுடைய கடமையாக இருக்கிறது. அந்த கடமையை நாங்கள் சரிவர செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி செய்கிறவர்கள் திரளான பாவத்தை மூடுகிறார்கள் என்று சொல்லி இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆகையால யாராகிலும் தவறான வழியில் செல்லுகிறார்களாக இருந்தால் அந்த ஆத்மாவை ரட்சிப்புக்கு ஏதுவாக நடத்துகிறவர்களாக இருக்க வேண்டும்.